शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रीगुरुभ्यो नमः. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஆத்திய ஸ்திரீயாக இருக்கக்கூடிய குந்தி ஸ்திரீ அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும். இதில் வேதாந்த பரகமாக பகவானுடைய மகாத்மியம், கிருஷ்ணன் சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற நிர்குணமான விஷயத்தையும், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற ஒரு மகாத்மியம் அதையும் சொல்லி, அதே பகவான் சகுனமாக இருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றாங்கிற ஈஸ்வரத்தன்மையையும் சொல்லி, நமக்கு போக்கியமாக பக்தர்களுக்கு போக்கியமான ஸ்வரூபத்தோட கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி, கிருஷ்ணாய வாசுதேவாதி தேவகி நந்தனாயச்ச என்றெல்லாம் எல்லாராலும் கொண்டாடப்படுகின்றவனாக, தேவகி மைந்தன் யசோதை மைந்தன் என்று சொல்லும்படியாக அவதார லீலையை செய்து கொண்டு, அதிலும் யாதே தசாஸ்து கலிலாஞ்சன சம்பிரமாட்சம் பக்தம் இனிய பயபாவனையா சிரஸ்ய சாமாமி மோகனதி வீரபேதி என்று கோபியான அந்த யசோதையினிடம் பயந்ததைப் போல பயந்தாயே, அந்த ஒரு நிலையானது, அந்த ஒரு வீரையானது என் மனதில் அவ்வாறே தங்குகிறது என்றெல்லாம் சாட்சாத் பரம்பொருளுடைய அந்த பரமாத்மாவுடைய லீலைகள் நமக்கு யோக்கியமாக இருக்கு, ஞான யோக்கியமாக இருக்கு என்று அழகாக வர்ணித்து வந்தார். பகவானுடைய அவதாரம் எதற்காக, அப்படிப்பட்ட பரம்பொருள் எதற்காக மனிதனாக பிறவி எடுத்து, பிறவி அல்ல மனிதனை போல இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு சில பதில அவளே சொல்றார். குந்தியே தேவாளுடைய பிரார்த்தனையினால, அல்லது பிரம்மாவுடைய பிரார்த்தனையினால, அல்லது பூபாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது அசுர வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது சாதுக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது வசுதேவ தேவகி 2 பேரும் தபஸ் பண்ணி அவளுடைய தபஸுடைய பலனாக 3 முறை அவளுக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்றெல்லாம் பலவிதமான காரணங்களை தானே கூறி, என்ன வளர்க்கட்டுமே, என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா, பேசக்கூடியவனுடைய அபிப்பிராயம் இல்லாவா சொல்றா சார் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அவருடைய அபிப்பிராயம் இல்லையேன்னு தெரியுது. அதனால தன்னுடைய அபிப்பிராயமாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய குந்தி தேவி எங்களை காப்பாற்றுவதற்காக, அதாவது பாண்டவாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படின்னு சில பேர் சொல்றா. உனக்கு பட்சபாதம்லாம் கிடையாது, ஜனங்களுக்கு அப்படி தோன்றது. அதனால பட்சபாதம் எதுவும் இல்லாதவன் நீ, தேஷ்யனும் கிடையாது, பிரியமானவனும் கிடையாது உனக்கு என்றெல்லாம் அழகாக கூறி, பகவானுடைய அவதாரம் இதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்துல இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் கிருஷ்ண அவதார காலத்துல இருக்கக்கூடிய பிரயோஜனம். என்னதெல்லாம்? பூபார ஹரணம் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்துல அசுரர்கள் நிறைய பேர் இருந்து பூமிக்கு பெரிய பாரமாக இருந்ததுனால அந்த பூபார ஹரணத்தை பண்ணார். அப்போ இந்த பூபார ஹரணம் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் கிடையாதான்னா திரும்பவும் வரும். கலியுகத்துல திரும்பவும் அதிகமான துஷ்டர்களே இருப்பார்கள். திரும்ப அந்த கலியுகத்தை கல்கி அவதாரம் எடுத்து அவர்கள்லாம் வதம் பண்ணி பூபாரத்தை திரும்ப குறைக்கணும் பகவான். அப்போ இந்த பூபார ஹரணம் அப்படிங்கிற பிரயோஜனம் அந்த அவதாரத்துல நடக்கக்கூடிய பிரயோஜனம், அவ்வளவுதான். அதே மாதிரி பாண்டவர்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறதும் அந்த அவதாரத்துல, அந்த சமயத்துல பாண்டவர்கள் இருந்த காலத்துல பண்ணின ஒரு காரியம். பிரம்மாவுடைய பிரார்த்தனை எதெல்லாம் இருக்கட்டுமே எல்லாம், அப்ப அசுரவதம், சாதுக்களை காப்பாற்றினது அப்படிங்கிற என்னெல்லாம் உண்டோ, தேவகியினுடைய பிரார்த்தனையினால வந்தார்.
எல்லாம் அந்த காலத்துல கிருஷ்ணாவதார காலத்துல துவாபர யுகத்துல நடந்ததாகிய விஷயங்களுக்கு அதையே பிரயோஜனமாக கொண்டது. அது தேவகி சொல்றா, கிருஷ்ணாவதாரம் அந்த சமகாலத்துல உள்ளவாக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை. பொதுவாக மழை ஜலம் இருக்கே, மழை ஜலம் அப்படிங்கிறது மழை பெய்யும் போது மட்டும்தான் உபயோகப்படும். மழை பெஞ்சு நின்று போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மாசம் திரும்ப சென்னையில குடி தண்ணீர் பிரச்சனை. என்னன்னா நல்ல மழை அடிச்சதே, தண்ணி ஒரே பிரவாகமா போச்சு, ஊரெல்லாம் ஜலத்துல மிதந்ததே அப்படின்னா, ஆமாம் அந்த மழை தண்ணி அந்த சமயத்துல உபயோகப்படுமே தவிர பிறகு அதை சேமிச்சு வச்சாதான் உபயோகப்படும். அப்போ சேமிச்சு வைக்கிறதுக்குன்னு இந்த அணைகள்லாம் கட்டுறா இல்லையா, அந்த ஜலம் இருக்கே அது எப்போது வேணுமானாலும் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுபோல கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது, கிருஷ்ணாவதாரத்தினுடைய பிரயோஜனம் அப்படிங்கிறது மழை ஜலம் மாதிரி இல்லாமல் சேமித்த ஒரு ஜலம் போன்றது. அந்த சேமித்த ஜலத்தினுடைய பிரயோஜனம் என்ன? நமக்கு எப்போ விவசாயத்துக்கு வேணுமோ அப்போ திறந்து விட்டுக்கலாம், எப்போ குடிநீருக்காக வேண்டியிருக்கோ திறந்து விட்டுக்கலாம், இல்லை எப்போ நமக்கு மின்சாரத்துக்காக, இப்படி எந்தெந்த பிரயோஜனத்துக்காக அதை உபயோகப்படுத்த முடியுமோ பிற்காலத்திலையும் உபயோகப்படக்கூடியதாக அந்த ஜலம் இருக்கணும். அதுதான் உயர்ந்த ஒரு பிரயோஜனம். அதுபோல இந்த தேவகிய குந்தி பாட்டி சொல்றா, கிருஷ்ணா உன்னுடைய அவதாரம் அதனுடைய பிரயோஜனம் சமகாலத்துல இருக்கவருக்கு மட்டும் மழை ஜலம் மாதிரி இருந்தா போராது, தேக்கி வைத்த ஜலம் போன்று உன்னுடைய அவதாரத்துடைய பிரயோஜனம் பின்னாடி வரக்கூடிய எல்லோருக்கும் பிரயோஜனமாக ஆகும். அந்த பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். நவேஸ்மின் திருஷ்யமானானாம் வித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யந்தி கேதன ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீஷ்ணசः ஸ்மரந்தி நந்தந்தி தபேஹிதம் ஜனாः தயேவ பஷ்யந்தி சிரேன தாவகம் பவப்ரவாஹோ பரமம் பதாம்புஜம். எவர்கள் உன்னுடைய நாமகீர்த்தனத்தை பண்றாளோ, யாரு சொல்றாளோ, யார் கேட்கிறாளோ, எவர்கள் பாடுகிறார்களோ அப்படின்னா அபீக்ஷணசா எப்பொழுதும் பகவன் குணங்களையே கேட்கணும், பகவன் நாமங்களையே பாடணும், பகவத் குணங்களையே சொல்லணும். நாமாக்களாக இருந்தா பாடுறது, கதையாக இருந்தா சொல்றது. ஆக ரெண்டுமே சொல்றாங்க, ராஜந்தி கிருணந்தி. இப்போ உன்னுடைய கதைகளை, உன்னுடைய லீலைகளை யார் கேட்டுருக்காரோ ஸ்ருண்வந்தி அவர்கள் ஸ்மரந்தி, அது மட்டும் இல்லை ஸ்மரந்தி, எனக்கு பேச்சும் வராது, காதும் செவிடு, நான் ஸ்மரணம் பண்ணா போ. எதையோ பார்த்துருக்கா, கிருஷ்ண பார்க்கறா, அதை வச்சிருந்து கிருஷ்ணன் இப்படிதானே பண்ணான், இப்படிதானே லீலை பண்ணான் அப்படின்னு ஸ்மரந்தி. யார் நினைச்சுட்டே இருக்காளோ, தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, நந்தந்தி சந்தோஷப்படும், இது வேண்டாம அப்படின்னு பெருக்காமல் கிருஷ்ண குணங்களையும் பகவத் குணங்களையும் யார் கேட்டோ இல்லை பார்த்தோ ரசிச்சு சந்தோஷப்படுகிறார்களோ தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்தி அவர்களே பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறார்கள்? அசிரேன. ரொம்ப அழகா சொல்லுறா. ஏன்னா மற்ற சாதனங்களை விட பக்தி சாதனம், பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக இருக்கு. அழகா காண்பிக்கிறார். ஆரம்பத்தை சொல்லும்போது நடோநாட்டு சரோசான்னு நீயே எப்பேற்பட்ட பரம்பொருள், நீயே பல ரூபத்துல வர ஒரு நாட்டியத்தை, ஒரு டிராமா ஆக்ட் பண்ணக்கூடியவன் நடன். அந்த ஆக்டர் எப்படி பல ரூபங்கள்ல வருவானே அது போல நீயே பல ரூபத்துல வரைய. உன்னுடைய ஒரு வேஷத்தை நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாம இருப்போம். அதையும் கதம் பஷ்யேமி ஸ்திரியா, ஒரு பெண்ணாகிய நாங்கள் எப்படி பார்ப்போம்? பெண் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னோம், விஞ்ஞானிகள் அர்த்தம் சொல்ல சம்சாரிகள். ஆனா சம்சாரிகளாகிய நாங்கள்லாம் எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா மாயங்கிற திரை போட்டிருக்கு. மாயா ஜவனிகா சன்னம் அஜ்ஞா தோஷிதமம் ஜெயம் அப்படின்னு அழகா சொல்றார். இப்படி திரண்டு வந்த அந்த குந்தி இங்க சொல்றா, அந்த மாதிரியாக அந்த மாயை திரையை விலக்கி, இந்த மாயங்கிறது அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை விளக்கணும்னா சமய ஞானம் வேணும். அந்த ஞானங்கிறது அனுபவத்துல இருக்கணும். அனுபவத்துல ஞானத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது
சுலபமான காரியம் இல்லை. சுலபம் இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்ட ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ரொம்ப கஷ்டம். பகவான் கீதை சொல்லும் பொழுது கோடி ஜனங்கள்ல ஒருத்தன் ஞானியாக ஆகிறான், கோடிஸ்வரி மகாமுனி அப்படின்னு. கோடி பக்தர்கள் கோடி ஜனங்கள்ல ஒருத்தன் எனக்கு ஞானி கிடைக்கிறான் அப்படின்னு துர்லபம். அதனால ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபமிதம்னு பகவத்பாதாலும் நரஜன்மாங்கிறது ரொம்ப அரிது 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 மான்றாய் பிறத்தல் அரிது, மனுஷனா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரியா செவடு திருடலாம் இல்லாமல்னு அவையா சொல்றாங்க இல்லையா. அப்போ அதுலேயும் அது பகவத்பாதா சொல்லும் பொழுது ஒரு உத்தம ஜாதியில பிறக்கும் பொழுது நரஜன்ம, அதுலேயும் பிராமணத்துவம், அதுலேயும் புருஷத்துவம், புருஷனாக பிறந்து வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி இப்படி அதனுடைய தாரதமியத்திலே வர இதுக்கு மேல அப்படி பிறந்தும் ஞானம் அடையணுங்கிற எண்ணம் வேணுமே, வைராக்கியாதி எல்லாம் வேணுமே, முமுட்சுத்துவங்கிற அந்த தன்மைக்கு அவன் வரணுமே. அது ரொம்ப ரொம்ப துர்லபம். அவன் முமுட்சுவாக யார் இருக்கானோ அவனுக்கு ஞானம் சித்திச்சிருவான். ஒரு ஜென்மா போல எத்தனை ஜென்மாவில் அதை சித்திக்கும் தெரியாது. சித்திச்சவால் நம்ம சொல்லலாம் தவிர ஒரே ஜென்மாவை ஞானம் சித்திச்சது அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டப்படணும் இல்லையா சொல்றாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஞானத்தினால பகவத் சாட்சா்காரம் அல்லது பகவத் தன்மையை அடையிறது பிரம்மீபூதர்கள் அப்படின்னு பிரம்மத்தோட கலக்கிறது, பிரம்மமா சுயம் பிரம்மமாகவே ஆறுதுங்கிற என்ன ஒரு தன்மை உண்டோ அது பக்தியினால சுலபமாக ஆறுது அப்படிங்கிறத இங்க சொல்றா. அச்சிரேன சீக்கிரமாக. அதனால மற்ற உபாயங்கள்ல அச்சிரேனே கிடையாது. சிரேனன் ரொம்ப காலங்கள் பல ஜென்மாக்களை கடந்துதான் ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானத்தினால நமக்கு பிரம்ம சாட்சா்காரம். ஆனால் இங்க சொல்றா அசிரேன தாபகம் பவ பிரவாகோ பரமம் பதாம்புஜம். அவர்களே சீக்கிரமாக மிக சீக்கிரமாக உன்னுடைய பதாம்புஜம் பாதத்தாமரையை காண்கிறார்கள். அந்த பாதத்தாமரை எப்பேற்பட்டது? பவப்பிரவாக உபரமம். இதே பெரிய அலையில மாட்டின்னு ஜலம் ஓடுறது, அடிச்சுட்டு போறது. மாட்டி தவிக்கிறான் ஒருத்தன். எங்கேயாவது ஒரு குச்சியோ ஒரு பிடிப்பு கிடைச்சிருக்குன்னா பிடிச்சிடலாம், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம். கரையேறமோ இல்லையோ அடிச்சுன்னு போய் ஜலத்துல மூச்சு விட முடியல, ஜலம் வாய்ப்புல போயிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கான். கொஞ்சம் ஒருத்தன் மேல ஒரு செகண்ட் பிடிச்சி தூக்கிட்டான்னா அவ்வாறா ஒரு மூச்சை வாங்கலான்னு தவிக்கக்கூடியவனுக்கு அடிச்சுட்டு போன ஜலம் அவ்வாறு நின்று போயிடுது. ஒரு பெரிய கல்லும் போது அதுக்கப்புறம் ஸ்பீடு கம்மியா இருக்கு, ஏதோ ஒன்று ஒரு தடை அங்க போய் முக்கி நின்றாங்கன்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? அது போல இந்த பவ பிரவாகம் இருக்கே, சம்சாரங்கிற ஒரு கடல். இந்த சம்சார கடலுடைய பிரவாகம் புனரவி மரணம், புனரவி ஜனனம், புனரவி ஜனனி, எட்டரை சயனம் அப்படின்னு மாறி 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 இங்கேயே பிறக்கவதும் இறக்கவதும் பிறக்கவதும் இறக்கவதும் எத்தனை ஜென்மாக எத்தனை ஜந்துக்களாக எத்தனை ஜீவராசிகளை நம்ம பிறந்து வளர்ந்தோம்னு தெரியாது. மாறி 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 என்னைக்கு இது ஓய்வு? அப்படி ஓய்வு கிடைக்குமா? இதுலேருந்து தப்பிப்போமான்னு தவிக்கக்கூடியவனுக்கு பவப்பிரவாக உபரமம். அவ்வாறா போடச்சோம். இனிமேல் இந்த தண்ணியில சம்சார கடல்ல நம்ம மூழ்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அது என்னதுன்னா பகவானுடைய பாதம். அதனால பவப்பிரவாகோ பரமம் தாவகம் பதாம்புஜம். இந்த பக்தர்கள்லாம் ஒரு நாமாவளி சொல்லுவா. தாண்டி விடலாம், கடல் தாண்டி விடலாம், சம்சார கடலை தாண்டி விடலாம்னு. ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடிபிடியுங்கள், கிருஷ்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டுபிடியுங்கள் என்றெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். பக்தி மார்க்கத்தில் பகவானை பிடிச்சிட்டோம், பகவன் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், பகவன் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நவதேவான பக்தி சொல்றார் இல்லையா? பிரசாதம், சிரவணம், கீர்த்தனம், பரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம்னு இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போகும். அப்ப பகவன் நாமத்தை சொல்லியே இருந்தாலோ, பகவன் நாமத்தை பேசிட்டே இருந்தாலோ, கதைகளை நினைச்சுட்டு இருந்தாலோ
இப்படி எந்த ஒரு விதத்திலேயாவது நம்ம பகவத் சம்பந்தத்தை வச்சிருந்தோம் அப்படின்னால் சீக்கிரமாகவே அவர்கள் உன்னுடைய பாதத்தை பாதாரவிந்தத்தை பார்க்கிறார்கள். பாதாரவிந்தம்ங்கிறது இப்ப நான் பார்த்துருக்கேன் கிருஷ்ணா, இந்த பாதாரவிந்தம் அப்படின்னு சொல்ல வருவேன். பவப்பிரவாகோபரமம் இந்த பாதாரவிந்தம் தான் அது. ஆனா ஞானத்தினால என்ன ஒரு பலனோ எந்த பிரயோஜனமோ அதை இங்க சொல்றா. சம்சாரத்தை அறுத்து சம்சார கடலிலிருந்து தூக்கி விடக்கூடிய அந்த பாதாம்புஜ தரிசனமானது அவளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பக்தி மார்க்கம் அந்த பகவன் நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா பகவான் அவதாரம் தான் சொல்ல முடியும். கிருஷ்ணாய வாசுதேவாய சொன்னா கிருஷ்ணன் வசுதேவ குமாரனாக தேவகியினுடைய குழந்தையாக பிறந்தான் அப்படின்னு ஒரு கதை இருந்தால்தான் சொல்ல முடியும். இதைகளை பண்ணாதானே ஸ்மரிக்க முடியும். அப்போ விண்ணந்தி அப்படின்னு சொன்னா சொல்லணும் அப்படின்னா பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணான், நவநீத சௌரியம் வெண்ணையை திருடினான், கோவர்தன மலையை தூக்கினான், இப்படின்னு லீலைகள்லாம் இருந்தால் தானே பேச முடியும். அப்போ பகவானுடைய அவதாரம் எதுக்காகன்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா பக்தர்களும் தன்னுடைய லீலைகள்லாம் பேசணுமே, அவன் நினைச்சு பார்க்கணுமே, அவர்கள் கேட்கணுமே, அதுக்காகத்தான் நீ பண்ணிருக்க. அப்யஜனத்துவம் சுதேசிக பிரபோ ஜிஹாசசி சுகுதோன் ஜீவினஹ தேஷாம் நஜான்யன் பவதः பதாம்புஜாதே பராயணம் ராஜசு யோஜிதாம் ஹசாம். அப்யஜனத்துவம் சுதேசிக பிரபோ ஜிஹாசசி சிதே சுகுதः அனுஜீவினஹ. என்னை கைவிட்டுறாத கிருஷ்ணா, ஹே பிரபோ ஜிஹாசசி ஸ்திதி, நீ கைவிட்டுடுவியா? ஏன்னா நாங்கள்லாம் சுகுதா அனுஜீவினா, உன்னை அன்பி வாழக்கூடியவர்கள், உன்னையே கதியாக கொண்டவர்கள் அனுஜீவிகள். சுகுதா ரொம்ப பிடிச்சவாளாச்சே. அப்படி இருக்கும்போது எங்களை நீ கை விட்டுடுவியா? ஏஷாம் நிஜான்யன் பவதப்பதாம்புஜா பராயணம், எங்களுக்கெல்லாம் உன்னுடைய பாதாரவிந்தத்தை தவிர வேற கதியே கிடையாது, அதை தவிர வேற விஷயமே தெரியாது. எந்த துக்கமா இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலையும் உன்னைத்தானே நினைச்சுட்டு இருப்போம், உன்னைதானே பேசிட்டு இருப்போம், உன்னைதானே கேட்டு இருப்போம். அதனால அந்நியத்து பவதா பதாம்புஜா பவதப்பதாம்புஜா அந்நியத்து ஏசாம் ந. உன்னுடைய சரணாரவிந்தத்தையே பேசுறது, அதை பத்தியே நினைக்கிறது, அதை பத்தியே சொல்றது அப்படிங்கிற இந்த மாதிரியாகவே வாழ்க்கை முழுக்க உன்னுடைய விடயமாகவே போகக்கூடிய எங்களுக்கு வேற என்ன கதி? ஆனா எங்களை விட்டுடுவியா? தேவயம் நாம ரூபாபியாம் நிர்வித்தः பாண்டவா பவதः அதர்சனம் யதி ஸ்ரீஜானாம் விவேசுதுः. பகவான் கேட்டான் கிருஷ்ணன், அம்மா குந்தி, என்ன இருக்குமா நீ சரணடைஞ்சேன்னு சொல்ற? ஏன்னா நீ எப்பேற்பட்ட வம்சத்துல வந்தவர், பாண்டவர்கள் உன்னுடைய குழந்தைகள்லாம் 5 பேரும் அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலிகள், லோக பிரசித்தமானவர்கள். அப்படி இருக்கும்போது உன்னுடைய பந்துக்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது என்கிட்ட என்ன ஆபத்துல இருந்து காப்பாற்றி எங்களை விட்டுட்டு போயிட மாட்டேயே, உன்னை தான் எப்படி நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசுறியே அப்படின்னு வேலை கிருஷ்ணன் கேட்டுட்டாள். அதுக்காக சொல்றா, கேவயம் நாம ரூபாபியாம் நிர்வித்தः பாண்டவாஹ. நிர்வித்தः பாண்டவாஹ கேவயம், யாதவர்கள் இருக்கா, பாண்டவர்கள் இருக்கா, இவா எல்லோரும் நாமரூபாபியாம், நாமத்தினாலேயும் பேரளவிலையும் இவாள்லாம் இருக்கா, இல்லைன்னு சொல்லல. நாமரூபாபியாம் யுதிஷ்டிரன் சொன்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், பராக்கிரமசாலி. அர்ஜுனன் சொன்னா பெரிய வில்லாளி, மகாரதன். பீமன் சொன்னா அப்பேற்பட்ட பரத்தை கொண்டவன். நாம பிரசித்தி உண்டு, பேரு அளவுலேயே எல்லாருக்கும் பிரசித்தி உண்டு. ரூபாபியாம் அது நல்ல சமர்த்தி உண்டு, எல்லோருக்கும் எல்லா விதத்திலையும் இருக்கு, இல்லை சொல்ல. ஆனால் இந்த நாமரூபாபியாம் வயம் கே ஏன் பவதா அதர்சனம் எரிசி, நீ பார்க்கிற
உன்னை பார்க்க முடியலே சொன்னா இது எல்லாம் வேஸ்ட். நீ இருக்கவே தான் பிரம்மபுத்திரனுக்கு இப்பேற்பட்ட ஒரு மகிமை, அர்ஜுனனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம், ஜீவனுக்கு இப்பேற்பட்ட பலம், யாதவர்கள் அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலிகள்ங்கிற இத்தகைய ஒரு போற்றுதலும் இந்த புகழும் நீ இருக்கவே தான். ஒருவேளை பகவதா அதர்சனம் உன்னுடைய சம்பந்தம் இல்லை சொன்னா எல்லாம் போச்சு, அதனால நீ கை விட்டுற மாட்டியே அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு ஒரு விஷயம் சொல்றான், ரிஷி காணாம் இவ ஈசிது. இந்திரியங்கள் ரிஷிகம் இந்திரியம், உடல்ல எல்லா இந்திரியங்களும் இருக்கு. எது வரைக்கும் இதெல்லாம் வேலை செய்யும்? கண்ணை பார்க்கறதா? நல்லா பார்க்கறதே சார், கண்ணாடியே தேவையில்லை. அந்த ரிசர்ச் வச்சா கூட அழகா படிப்பறவர். கண்ணு நன்னா வேலை செய்யறது, காது நன்னா கேட்கும், பக்கத்தாப்புல பேசுறது கூட இங்க கேட்கறது அவர். இது எல்லா இந்திரியங்களும் நன்னா வேலை செய்யறது, நல்லா வேலை செய்யறது. எது வரைக்கும்? எல்லாம் நன்னா வேலை செய்யறது எது வரைக்கும்? நான் உள்ள ஜீவன் இருக்கிற வரைக்கும். ஈசிக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்திரியங்கள்லாம் என்ன வேலை செய்யறது அப்படின்னு பெருமையா பேசிக்கலாம். இன்னொரு ஆயிடுச்சாருன்னா ஒரு பல்லு கீழே விழல, கண்ணு கண்ணாடி போடுறது இல்லை, காதுக்கு நன்னா கேட்கறது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, நடக்கிறதெல்லாம் உண்டா அப்படின்னு பெருமையா பேசிட்டு வாஸ்தவம் தான். ஆனால் எதுவரை அப்படின்னா உள்ளே ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான். ஜீவன் பலம் எடுத்து அப்படின்னு சொன்னால் அதே கண் அதே காது கேட்க மாட்டேங்கிறது, பார்க்க மாட்டேங்கிறதோ இல்லையோ. அதனால ஈசிதுஹு ரிஷிகாணாம் இவ, எப்படி ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்திரியங்களுடைய எல்லா காரியமும், அது போல உன்னுடைய சாநித்தியத்தினால இவா எல்லாரும் இருக்காத தவிர இவா உன்னுடைய சாநித்தியம் இல்லாம இவர்கள் யாருமே எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டார். உலகத்துல யாதவர்கள் பாண்டவர்கள்னு இப்பேற்பட்ட ரூபமோ நாமோ இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் உன்னுடைய சாநித்திய விசேஷத்தினால, அதனால நீ எங்களை விட்டுற மாட்டேன்னு இந்த குந்தி தேவி இந்த தீனமாக பேசுறார். நேயம் சோபிஷ்யதே தத்ர யசேதானிம் கதாதர உத்பதைஹி அங்கிதா பாதி ஸ்வலக்ஷண விரக்ஷிதைஹி இமே ஜனபதா ஸ்ருத்தாஹ சுபக்லோகதி விருத்தஹ வநாதினஜுதன்வந்தஹ சேதந்தே தவபீக்ஷிதைஹி. न इयं स्वविष्यते तत्र यथा इदानीं गदाधरा, हे गदाधरा कृष्णा, न इयं स्वविष्यते, நீ இல்லாமல் இந்த பூமி சோபை அடையாது. உப்பரைஹி அங்கிதாபாதி சுலக்ஷண விரக்ஷிதைஹி, உன்னுடைய பாதங்களால பதைஹி, எங்க போனாலும் இந்த கிருஷ்ணன் விளையாடின இடம், இந்த கிருஷ்ணன் இந்த பண்ண இடம், எப்படி முழுக்க பாரத தேசத்துடைய பெருமை அதுதானே. பாரத தேசத்தினுடைய பெருமை என்னதுன்னா என்னென்னவோ சொல்றோம், அது முக்கியமான பெருமை இத்தனை அவதாரங்களும் பாரத தேசத்துல நடக்கிறது. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது நம்ம தேசத்துல, இந்த பாரத தேசத்துல கிருஷ்ணன் மதுரால பிறந்தான் அப்படின்னு மதுரால ஜென்ம பூமி. இப்போ நேற்றைய தினம் அழகாக ராமஜென்ம பூமி அப்படின்னு ராமபிரான் அயோத்தியில இந்த இடத்துல தானே ஆவிர்வாவம் ஆனார். அப்போ அந்த ராமபிரான் அயோத்தியில எத்தனை தடவை அந்த பூமியில சுற்றிருப்பார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலமாச்சு. ஏதோ ஒருத்தர் ஒரு பெரிய ஆசாமி அவரை ஒரு நாள் இங்க வந்தார் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்தை பாதுகாத்து அதை கொண்டாடுறோம். இப்போ கன்னியாகுமரியில விவேகானந்தர் இல்லம், விவேகானந்தர் பாறைன்னு ஒரு இடம் வச்சிருக்கு. விவேகானந்தர் உயர்ந்தவர். விவேகானந்தருக்கு அவர் தியானம் பண்ண ஒரு இடத்த நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்த காப்பாற்றுறோம் இல்லையா. அப்போ சாட்சாத் பகவான் எந்த பூமியில பல நாட்கள் பல வருஷங்கள் சஞ்சாரம் பண்ணாரோ, அப்போ அப்பேற்பட்ட பூமியுடைய உயர்வை நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால இங்கு குந்தி தேவி அழகா சொல்றா, தொற்பதைஹி அங்கிதா பாதி, நீ நடந்த இடமாச்சே இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொன்னா அது நீ நடந்த இடமாச்சே. ராஜஸ்தான், ஹரியானா, ஹரி போன யானம், ஹரியுடைய யானம் போன இடம். அப்போ அந்த தேசத்துக்கு உடனே பேர் வச்சிருக்கா.
ஹரியானா அப்படின்னு சொன்னா பகவான் போன வழியாச்சு அது. இப்போ பகவான் அப்போ அந்த பகவான் இதெல்லாம் சுற்றினார். இந்த பாரத தேசத்துல மூல முழுக்கெல்லாம் பகவானுடைய பாதம் பட்ட இடமா இருக்கு. அதனால தொற்பதைகி அங்கிதாபாதி, இந்த தேசமே உன்னுடைய பாதத்தினால அடையாளம் பண்ணப்பட்டதாக பிரகாசிக்கிறது. இதே ஜனபதாக சுத்தாக, நான் நீ இருக்கிறதுனால உன்னுடைய சாநித்தியத்தினால இந்த ஜனபதங்கள்லாம், ஜனபதம்னா இடம் பிரதேசங்கள், இதெல்லாம் சுருத்தா சுருத்தா ரொம்ப செழிப்போட இருக்கு. சுபக்வ ஓஷதி தீர்கா, நிறைய பயிர்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் பக்குவமாக பலனை தரக்கூடியதாக இருக்கு. வன அன்றி நதி உதன்வந்தா, நிறைய காடுகள், நிறைய நதிகள், நிறைய மலைகள், சமுத்திரங்கள் எல்லாம் ஏதே எல்லாம் சமந்தியா இருக்கு, செழிப்போட இருக்கு. காரணம் தவ வீட்சிதை, உன்னுடைய கடாட்சம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய சாநித்தியம். அதனால நீ இங்க இருக்க அப்படிங்கிறதுனால இந்த பூமியானவள் செழிப்போட இருக்க. அதனால இதெல்லாம் உன்னாலன்னு தெரிஞ்சுக்கோ கிருஷ்ணா. அத விஸ்வேஷா விஸ்வாத்மன் விஸ்வமோத்தே சுகேஷு மே ஸ்நேக பாசம் இமம் சிந்தி இளம் பாண்டுஷு விஷ்ணுஷு. ரெண்டு பிரார்த்தனை இங்க பண்றா குந்தி. முதல் பிரார்த்தனை விபத சந்துனஸ்தது அப்படின்னு, கிருஷ்ணா எங்களுக்கு எப்பொழுதும் ஆபத்து வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா. அந்த ஆபத்து வரட்டும் பிரார்த்தனை பண்றதுக்கு காரணத்தை சொல்றா பின்னாடி. அப்பதான் பவதா அதர்சனம் நித்யாத் அபுரந்தவ தர்சனம், பவதா தர்சனம் நித்யாத் அபுரந்தவ தர்சனம். அபுரந்தவ தர்சனமாகக்கூடிய உன்னுடைய தரிசனமானது எங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிட்டே இருக்கும். அதனால எங்களுக்கு ஆபத்து வரட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆபத்துன்னு கஷ்டம்னு வந்தாதான் பகவத் தியானம் பண்ணுவோம், பகவான் நினைப்போம். சாமானிய சம்சாரிகள் அப்படிதான் இருக்கா. அதனால பெரும்பாலான மக்கள் ஆத்தர்கள் இல்லைன்னா அர்த்தாத்தி. அதுலேயும் அர்த்தாத்தியை விட ஆத்தர்கள் அதிகமாக இருக்கா. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா பகவானுக்கு பூஜை பண்ணணும். இருக்குப்பா இந்த ஹோமம், இல்லை ஜோசியர் சொன்னார் ஹோமம் பண்ணா, ராமேஸ்வரம் போய் ஹோமம் பண்ணா இது சாபங்கள்லாம் நீங்கும். இப்படி அதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நல்லது செய்யணும், ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எதுக்காக இப்போ வேல் குத்துறார், இல்லை எதுக்காக திருப்பதி மொட்டை போடுறார் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டம் அது நிறைவேறணும், அது சௌட்சமாக ஆகணும் அப்படிங்கிற இந்த ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்திலேருந்து மீறணும் அப்படின்னா பகவானை ஆசைக்கிறது அப்படிங்கிறதுதான் பொதுவாக ஆசைக்காக தோஷம் இல்லை. அவ்வாறையும் பகவான் பக்தனாகத்தான் பார்க்கலாம். ஆர்த்தகா அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீசன்னு 4 விதமான பக்தாக பகவான் ஏற்றுக்கிறார். ஆனால் தாரதமியம் இருக்கு. ஆத்மனை காட்டிலும் அர்த்தாத்தி, அர்த்தாத்தியை காட்டிலும் ஜிக்ஞாசு, அவனை காட்டிலும் ஞானி உயர்ந்தவன் அப்படிங்கிறது அந்த தாரதமியம் ஏற்றத்தாழ்வானது காணப்படுறது. ஆனால் ஆர்த்தன் கூட பக்தன். அப்படி ஆர்த்தனாகத்தான் பெரும்பாலும் ஜனங்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம திருஷ்டி. அதனால அடிக்கடி துக்கம் வந்துட்டே இருந்தால்தான் நம்ம பகவான் விஷயமாக சிந்தனையே பண்ணுவோம். துன்பமே இல்லை அப்படின்னா மனுஷன் பகவானை நினைச்சு பார்க்க மாட்டான். இது இயற்கை. பெரும்பாலமாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சுபாவம். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் பகவத் தியானத்தோடு இருக்கக்கூடியவா, கஷ்டம் வந்தாலும் வரலைனாலும் சுகமாக இருந்தாலும் பகவத் தியானம் இருக்கக்கூடியவாளா உயர்ந்தவர்கள் அப்படியும் இருக்கா. ஆனா ரொம்ப விரலம், அது ரொம்ப குறைவு. அதனால துந்தி பாட்டி எங்களுக்கு அடிக்கடி துக்கத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை. இங்க 2வது பிரார்த்தனை, கிருஷ்ணா எனக்கு எல்லா பாசபந்தத்தையும் ஒதுக்குது. அந்த விஸ்வேஷா விஸ்வாசன்னே விஸ்வமூர்த்தே விஸ்வேஷா உலகத்துக்கு ஈசனே. உலகத்துக்கு ஈசன்னா உலகம் வேறையானா விஸ்வாத்மன்னே விஸ்வமூர்த்தே, இந்த உலகமாகவே இருக்கக்கூடியவன் நீதானே. இந்த உலகமாக காணப்படுகின்ற விஸ்வமூர்த்தியாக இருக்கக்கூடியவன், இந்த உலகத்தையே தன்னுடைய ரூபமாக காண்பிக்கக்கூடியவன் நீதானே அப்படின்னு கூப்பிட்டு சுகேஷு பாண்டுஷு விஷ்டிஷு ஸ்நேகபாசம் இமம் சிந்தி. சுகேஷு என்னுடைய பசங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பாண்டவர் பாண்டுஷு ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள. மாதிரி குழந்தைகள் 2 பேர் இருந்தாலும் அவனும் பாண்டு.
பாண்டனுடைய பசங்க அப்படின்னாலே இந்த 5 பேரையும் ஏன் பசங்கன்னு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேனே, இப்படி ஒரு பிரியத்தை வச்சு இப்படி பாசத்தை வச்சுட்டு இருக்கேனே, விஷயகிட்டையும் எங்க அண்ணாவுடைய அப்படின்னு இப்படி எல்லார்கிட்டையும் எனக்கு என்ன ஒரு பாசம் இருக்கோ அந்த பாசத்தை நீ அழுத்துரு. ஸ்நேக பாசம் இமம் சிந்தி, பாசத்தை அழுத்துரும். ஏன்னா இவாளை வச்சுட்டு இவாளுக்காகவே எப்போ பார்த்தாலும் இவாள் ஆயிரத்துனா கஷ்டப்படுறதும், இவாளுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறதும் இப்படியாகவே போயிட்டு இருக்காங்க. இந்த பாசத்தை அறுப்பு எனக்கு யாருக்கையும் பாசமே வேண்டாம். அது என்னால அறுக்க முடியல. கிருஷ்ணா உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்கிட்டையும் எனக்கு பாசம் இல்லாமல் எனக்கு பண்ணிடும். எதுக்காக பண்ணணும்? மே அனன்ய விஷயா மதிஹி மதுபதே அசகிருத்து பிரதிம் உத்வஹதாது அத்தா கங்கைவோகமுதன்வதி. எல்லாரும் அப்படி இந்த பிரார்த்தனை எல்லாரும் தான் பண்ணுவோம். சில ஆகங்கள்ல எங்க கஷ்டம் வருதோ, என்ன சார் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இவாளுக்காக அவளுக்காக எல்லாம் கஷ்டப்படுறோம், குடும்பத்துல குழந்தைகளுக்காகவும் அப்பா அம்மாவுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் என் வாழ்க்கையே நான் இப்படியே இவாளுக்காக வாழ்ந்து எனக்காக நான் வாழவே இல்லை, அதுக்கிட்ட நான் அப்படியே காமிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் நொந்துப்பா இல்லையா? அந்த மாதிரி நீங்க திரும்பி பாட்டு நொந்துக்கல, அப்படி பேசல. அந்த லட்சியம் தான் இங்க விஷயம். எதுக்காக எப்பேற்பட்ட குழந்தைகள்? ஏன்னா ஆண்டவாள்லாம் சும்மாவா? தர்மபுத்திரன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குழந்தை தனக்கு கிடைக்குமா அப்படின்னு எத்தனை தாய்மார்கள் இயங்குவார்கள். எப்பேற்பட்ட தர்மிஷ்டன்! அர்ஜுனன் மாதிரி பராக்கிரமசாலி உண்டா? அப்படி இருக்கும்போது அவகிட்ட எல்லாம் எனக்கு பிரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவெல்லாம் ஒன்றும் சாமானியவா இல்லையே. இல்ல அதர்மஸ்தர்கள் கிடையாது. துரியோதனன் கிட்ட பிரியம் வேண்டாம்னு சொல்ல வேண்டிய திருதராஷ்டிரனே எனக்கு அவகிட்ட பாசத்தை விட முடியேன்னு கதறான். என்னவே பகவானே வந்து சொன்னாலும் தூத்து வந்தாலும் என் புள்ளிங்கிற பாசம் என் கண்ணை மறைக்கிறதே அப்படிங்கிறான். அப்போ அதர்மத்தை பண்ணக்கூடிய குழந்தைகிட்டையே பிரியத்தை நம்ம வந்து பாசத்தை அறுக்க முடியல அப்படின்னா, இப்படி எல்லாம் ரெண்டுவா தர்மத்திலேயே வளர்ந்து தர்மத்தையே செஞ்சு குழந்தைகிட்ட பாசத்தை அருன்னு ஒரு தாய் சொல்வாளா? அப்போ லட்சியம் என்ன அவருக்கு? இந்த பாசத்தை என்ன, இந்த பிரியத்தை எங்க காண்பிக்கிறோமோ அந்த இடத்துல காண்பிக்கணும். ஆனா இது வேற எங்கேயோ இந்த கிராமங்கள்லாம் மடையை திருப்பி விடுறதுன்னு சொல்லுவா. ஜலம் ஒரு இடத்துல எங்க பள்ளமா இருக்கோ எங்க வழி இருக்கோ அங்க போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த இடத்துக்கு வேண்டிய ஜலம் நிரம்பிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி விடணும். அதை திருப்பி விடணும் என்ன அர்த்தம்னா, அந்த பக்கம் எங்க போயின்னு இருக்கோ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும், அதை நிறுத்திடுவா, க்ளோஸ் பண்ணிடுவா. அப்புறம் இன்னொரு பக்கத்தை திருப்பி வருவா, அதை ஓப்பன் பண்ணிட்டான்னா ஜலம் அப்படி போயிடும். அது போல இங்க குஞ்சி பாட்டி என் குழந்தைகிட்டையே நான் பாசத்தை காமிச்சுட்டு இருக்கேன், பேத்தை காமிச்சுட்டு இருக்கேன், அதை முதல்ல நிறுத்து. அதை நிறுத்துறதுடைய பிரயோஜனம் என்னன்னா, இன்னொரு இடத்துல பாய்ச்சணும். எங்க பாய்ச்சணும்? அனன்ய விஷயா மதிஹி, மதுபதே மதுவம்சத்துல வந்தவனே, உன்கிட்டையே அனன்ய விஷயா மே மதிஹி, எப்பொழுதும் வேற சிந்தனை இல்லாமல் உன் விஷயமாகவே எனக்கு புத்தி வேணும். ரதிம் உத்வஹதாது, என் புத்தி உன் விஷயமாகவே ஆசை கொண்டதாக எப்பொழுதும் இருக்கணும். அதனால என் பையன் நீன்னு தர்மபுத்திரன் பீமன் சொன்னா, அப்புறம் திரௌபதி, அப்புறம் அவனுடைய பையன் அவனுடைய பேரன் அப்படின்னு இப்போ வருஷத்துக்கு ஏதோ ஆச்சு, ஐயோ உத்தரவு கஷ்டப்படுறாளே, ஆற்றுக்கு வந்து மாட்டு பொண்ணு இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு இப்படி துன்பப்படுறதும் நீ காப்பாற்ற சந்தோஷப்படுறதும் இப்படியே கொஞ்சம் வாழ்க்கை. ஆனா இந்த பாசத்தெல்லாம் அறுத்து அது என்னுடைய எல்லா பிரியத்தையும் எல்லா ரதியையும் உன்னிடத்திலேயே சேர்க்கும்படியாக பண்ணி ரதிம் உத்வஹதாது. எப்படி? கங்கை போகமுதன்மதி, உதன்மதி சமுதிரத்துல கங்கை போகம், கங்கா இவ போகம். கங்கா எப்படியா கங்கை ஜலமாக எப்படி தன்னுடைய பிரவாகத்தை மொத்தமா கொண்டு வந்து கடல்ல அப்படி கொண்டு சேர்ப்பாலோ, அதுபோல என்னுடைய எல்லா விதமான எண்ணங்களும் பாசங்களும் பிரியமும் ஒருத்தன்கிட்டயே வந்து சேரும்படியாக பண்ணு. அதனால எனக்கு என்னுடைய குடும்பத்துல சொக்கேஷு என்னை சார்ந்தவர்கிட்ட என்ன பிரியம்லாம் உண்டோ அதெல்லாம் அறுத்துரும், அந்த பாசத்தை அறுத்துரும் அப்படின்னு அழகா பிரார்த்தனை பண்றா. அது லட்சியம் அந்த பாசம் வேண்டாங்கிறதுக்காக இல்லை, அந்த பிரியமோ அந்த பாசமோ பகவான் கிட்ட செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக.
அப்படியாக பிரார்த்தனை பண்ணி கடைசியில பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி பூர்த்தி பண்றார். ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சகா கிருஷ்ணபாவனிதிருக்கே ராஜன்ய வம்சதஹனா அனபவர்கவீத்யா கோவிந்தா கோத்விஜ சுராப்திஹரா அவதாரா யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே. இன்னும் அழகா இந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்லோகம் முழுக்க சம்போதனம் தான். பகவானை கூப்பிட்டு ஹே பகவன்னு தே நமஹா, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு முடிக்கிறா. ஹே ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சகா, கிருஷ்ண சகான்னு கூப்பிடா. இப்பதானே பேசினா, இருந்தாலும் அந்த அவதார சமயத்துல உள்ள கிருஷ்ணனுடைய அந்த குணத்தை விட்டு தர முடியல. அதனால ஹே கிருஷ்ண சகா, கிருஷ்ணன்னா இங்க அர்ஜுனன், அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன் பேர் உண்டு, திரௌபதிக்கும் கிருஷ்ணான் பேர் உண்டு, யமுனை நதிக்கு கிருஷ்ணான் பேர் உண்டு. இது மாதிரி பல வஸ்துக்களுக்கு பல பேருக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேர் உண்டு. அதை இங்க கிருஷ்ண சகா தன் குடும்பத்தோட சம்பந்தம் இல்லையா, அதுல ஒரு சார் இவர் என்னுடைய அப்படின்னு சுற்றி வளர்ச்சி அதாவது பையா சாமி இருந்தாச்சுன்னு எங்க தாத்தாவுடைய அப்படின்னு ஆரம்பிச்சு இவர் தான் அவருடைய தம்பி தான் இவர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அது போல இங்க தன்னுடைய குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சவன், என் பிள்ளைக்கு ரொம்ப பிரியமானவனாச்சே நீ அப்படின்னு சொல்லிக்கிறத சந்தோஷப்படுறா குந்தி பாட்டி. கிருஷ்ண சகா அர்ஜுனுடைய தோழனே, ரிஷபா விருஷ்டிகள்ல ரிஷபா சிரேஷ்டமானவனே, அவனி திருக் ராஜன்ய வம்சதஹனா. அவனி திருக் இந்த பூமிக்கு யார் துரோகம் பண்றாளோ அவர்களுடைய அப்பேற்பட்ட ராஜன்ய வம்சதஹனா, ராஜன்ய வம்ச கத்திரிய வம்சத்துல வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காளோ எல்லாருக்கும் நெருப்பை கொண்டவனே அல்லது இந்த வம்சத்தை எரிக்கக்கூடியவனே. அனபவர்கவீரியா, அனபவர்கவீரியா குறைபாடு இல்லாத பராக்கிரமத்தை உடையவனே. ஹே கோவிந்தா, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொண்டவனே. கோத்விஜ சுரார்த்தி ஹர அவதாரா, கோன்னா பசுக்கள், விஜர்கள், விஜ சப்தத்துக்கு பல அர்த்தம் உண்டு. பிராமணர்கள், கத்திரியர்கள், வைசியர்கள், அதே மாதிரி பட்சிகள், அதே மாதிரியாக சந்திரன் ஆரம்பிச்சு இப்படி பல பேர் இவர்களுடையவும் சுர தேவர்கள் இத்தகைய எல்லாருடைய ஆர்த்திகர அவதாரா, ஆர்த்தியை போகக்கூடிய துன்பத்தை போகக்கூடிய அவதாரத்தை கொண்டவனே. யோகேஸ்வரா, யோகேஸ்வரனாகக்கூடியவனே. அகில குரு, எல்லோருக்கும் குருவானவன். குரு சப்தத்துக்கு உபதேசம் பண்ணக்கூடிய குரு அர்த்தம் உயர்ந்தவன் அர்த்தம். எல்லோரை காட்டிலும் உயர்ந்தவன் அகில குரு. அப்படியேப்பட்ட ஹே பகவன், ஹே தாப்புல தேசத்துல நின்றுருக்கான் கிருஷ்ணன், அவனை பார்த்து பேசா ஹே பகவன் தே நமஹா அப்படின்னு இந்தியானவர் பகவான ஸ்தோத்திரம் பண்ண இந்த அருமையான ஒரு ஸ்தோத்திரம். பாகவத புராணத்துல ஸ்துதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்ம பார்த்துட்டு போகிறோம். அதுல முதல் ஸ்துதியாக பெரும்பாலும் அவங்க என்ன ஸ்துதிகள் சில பேர் சொன்னாலும் கூட ஒரு சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சில ஸ்துதிகள் அப்படிங்கிறத எடுத்துன்னு வரும்போது இந்த முதல் ஸ்கந்தத்துல இந்த 8வது அத்தியாயத்துல உள்ள குந்தி ஸ்துதி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகங்கள் ரொம்ப அருமையான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்துதியானது இதோட முடிகிறது. இதை கேட்ட பகவான் ஒரு மந்தகாரம் பண்ணான்னு அடுத்தது மேல கதையை கொண்டு போறார். இதற்கு பிறகு அடுத்ததாக பீஷ்மஸ்துதி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த பீஷ்மஸ்துதி அப்படிங்கிறது பீஷ்மர் பண்ண ஸ்தோத்திரம். பிரசித்தமாக பீஷ்மாச்சாரியார் சரஸ்நாமத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் இருக்கக்கூடியது சரஸ்நாமம் அப்படிங்கிறது. பாகவதத்துல பீஷ்மஸ்துதியும் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். இதுக்கு அடுத்த அத்தியாயம் 9வது அத்தியாயத்துல பீஷ்மனுடைய ஸ்துதி. அங்கேயும் இது போலதான் பாகவதம் முழுக்க இந்த மாதிரியே அனுபவிக்கலாம். பகவானுடைய மகாத்மியத்தை சொல்லி பகவானுடைய குணத்துவத்தை, பகவானுடைய ஒரு பரன் அதாவது ஒரு பாரமியம் இருக்க உயர்ந்த தன்மை அதை போற்றி அதை சொல்லி அதை புரிந்து அத்தகைய ஒரு ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் பகவானை எப்படி பக்தியினால ஆசிரிக்கிறார்கள் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய இடம் இந்த உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல தான் பீஷ்மாச்சாரியா பகவான் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னு இருக்கு. அது நம்ம அடுத்த ஒரு இதில்